10 நிமிஷத்தில் 8 நிமிஷம் நான் ஒரு மாதிரி டைலாக்கை மனப்பாடம் பண்ணிடுவேன். அதை மேக்கரிச்சு ஒரு மாதிரி பேசிடுவேன். பாக்கி இருக்கக்கூடிய 2 நிமிஷத்துக்கு ஏதாவது நான் குறிப்பு எடுத்து பார்த்துப்பேன், ஒரு சேலஞ்சு பண்ணுவேன், அப்புறம் கோஷம் போட வைப்பேன், கையெழுத்துக்கு காட்ட சொல்லுவேன், விசில் அடிக்க சொல்லுவேன் அப்படின்னு. அதில் இன்னொரு விஷயம், இந்த விசிலுங்கிறதுனால இவனுக்கு இஸ்ரேலும் பிடிக்காது, இந்தியாவும் பிடிக்காது. இந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேரணி நடத்துவதற்கும் இந்த அரசு எந்த ஒரு தடையும் போடுறதில்ல. நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு முதல்வரே கூட போய் கலந்துக்கிறார். பாலஸ்தீன கொடியை காட்டி ஆதரவு தெரிவித்து ஒரு கூட்டம் நடத்தி அதில் பாட்டு பாடினா அந்த கூட்டத்தில் போய் உதயநிதி ஸ்டாலினே போய் கலந்து கொள்கிறார். முதன்மை அதிகாரி அப்படின்னு, சீஃப் அப்படின்னு ஒருத்தரை பக் போர்டில் போட்டிருக்காங்க. அந்த ஆள் எங்கேருந்து தான் வந்தார்னு தெரில. அவருக்கு தர்கானா தெரிய மாட்டேங்குது, தர்கா வழிபாடுனா தெரிய மாட்டேங்குது, எங்கள் சுன்னி முஸ்லீம்களுடைய தொழுகைகள் வழிபாட்டு முறை எப்படி இருக்கணுங்கிறது அவருக்கு தெரியல. அப்படின்னா எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இப்போ ரியல் டைம் ஏஐ இதை எப்படி பயன்படும்? ஏஐ இப்போ நம்ம பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இமேஜ் கொண்டு வரத்துக்கு இது பண்ணுறாங்க, வீடியோ கொண்டு வரத்துக்கு இது பண்ணுறாங்க. இப்போ இந்த செக்யூரிட்டி, க்ரௌடு மேனேஜ்மெண்ட், அதில் ரியல் டைம் ஏஐ எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பரீட்சார்த்த முறையில் செஞ்சது தான் உங்களுக்கு மகா கும்பமேளா அப்படிங்கிறது. ஏன் உன்னுடைய எண்ணம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுக்கு. நீ கமிஷனுக்காக கட்டேன், அது கடைசியில் வேறு விதமாக அடிச்சு இப்போ ஹாஸ்பிட்டலாக பல உயிரை காப்பாற்றிட்டு அது இருக்கட்டும். ஆனால் மோடி கனவு கண்டார், இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் முடிஞ்சு தமிழனுடைய கலாச்சாரம் செங்கோல் அங்கே நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் நாம் சேர்ந்தே பார்க்க வேண்டும். இப்போ அந்த கர்த்தவியா அந்த பாத்தில் பவன் 1, 2, 2 கட்டியிருக்காங்க. இதுக்கு சேவா தீர்த் அப்படின்னு ஒன்னே பார்த்தீர்களா? அவருடைய பெயர் சமஸ்கிருத பெயர் அப்படின்னு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். வெல்வோம் ஒன்றாக, வரும் வெல்த்தெல்லாம் தனியாக பார்ப்போம் என்பதுதான் திமுக. சேலத்தில் விஜய் பேச்சு. தமுமுக சமூக நீதி மாணவரணி கூட்டத்தில் பாலஸ்தீன ஆதரவு பாடல். அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகளுக்கான ஆதரவு தரும் திமுகவுக்கு எதிராக திரளும் சுன்னி முஸ்லிம்கள். டெல்லியில் நடைபெற உள்ள சர்வதேச பிரம்மாண்ட ஏஐ மாநாடு. பிரிட்டிஷ் காலனி சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த பிரதமர் அலுவலகம் சேவா தீர்த். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோட அரங்கத்தில் இருந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இந்திய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய், தவேகா தலைவர் விஜய், சேலத்துல மாநாடு நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. தாளமுத்து நடராசன் மைதானம், இந்த மைதானத்தில் இருந்தேதான் திமுகவுக்கு எதிராக அவர் பல விஷயங்களை பேசியிருக்காரு. எல்லா பொதுக்கூட்டத்துக்கும் அனுமதி கிடைக்குது, எங்க தாவேகா கூட்டம் போடுறதுக்கு பெரிய சிரமமா இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. கூடுதலாக திமுக எப்போதுமே வெற்றி பெறுவதற்கு கூட்டணியோடு வரும், வெற்றி பெற்ற பிறகு செய்வதையெல்லாம் தனியாக தான் செய்யும் அப்படின்னு அதுக்குள்ளுக்குள்ள சில விஷயங்கள் எல்லாம் வச்சு அவர் பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதற்கு செய்திக்கு போறதுக்கு முன்னால, இன்னைக்கு பிப்ரவரி 14, 1998 அப்பொழுது அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்த பொழுது தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது. அதில் 58 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க, 250க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள். அதில் இன்னும் பல பேர் நடைப்பிணமாகவே இருக்கிறார்கள். அந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. அவங்கள முன்விடுதலை செய்யணும் அப்படின்னு அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைக்கின்றன. அதை பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக கொடுப்பதற்கு அரசும் திமுக கட்சியும் தயாராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இதே நாளில் 2019 புல்வாமால நம்முடைய சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் 40 பேரை ஒரு கார் தற்கொலை குண்டுவெடிப்பில் இழந்திருக்கிறோம். இந்த 2 சம்பவங்களையும் நிலையில் வைத்து அதில் இறந்து போனவர்களுக்கு நம்மளுடைய அஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்துவோம். விஜய் அந்த சேலம் சீலநாயக்கன்பட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டில் தான் பேசியிருக்கிறாரு. அவர் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை பேசுகிறாரு.
என்னன்னா என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே வா, பனையூரிலிருந்து வெளியே வா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, என் வீடுங்கிறது என்னன்னே அவங்களுக்கு தெரியல. என் வீடுங்கிறது தமிழ்நாடு, 8 கோடி மக்கள் தான் என் சொந்தங்கள், அவங்களை காக்கக்கூடிய படை வீரனாக நான் இருப்பேன். ஸோ என் வீடுங்கிறது நான் என் வீட்டோட தான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த சினிமா டயலாக சொல்கிறாரு. அவர் எப்போவுமே 10 நிமிடம் தான் அவருடைய பொதுக்கூட்டத்தில் பேசுவார். அதனால் ஒரு வகையில் அது வந்து ரொம்ப நம்ம செய்திகள் சிந்தனைகள் மாதிரி கூட 1 மணி நேரம்லாம் அது போகிறதில்ல. தலைவன் வந்து 10 நிமிஷம் தான். ஏன்னா அவள் தான் அந்த அளவுக்கு தான் டைலாக் அவரால் மனப்பாடம் பண்ணிட்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிடம் பேசுனதில் 8 நிமிடம் அவர் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தது ஒரு மாதிரி கரெக்டாக டைலாக் பேசிட்டாரு. அதற்கு பிறகு அவர் நிறைய சந்தேகம் வந்தோடனே அந்த ஒரு பேப்பரை வந்து கிளிப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த போர்டில், அதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்து படிச்சு. அது வந்து தப்பு இல்லை, அரசியல்வாதிகள் பேசுவாங்க, பேசுறதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் அவர் எப்படி பேசுகிறார், கடைசியில் என்ன ஆகுறாரு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது இது வந்து ஒரு சினிமாத்தனமான டைலாக் அவர் ஒப்பிச்சுட்டு வந்து தான் பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் விஜய் பேசும்பொழுது ஒரு விஷயம் சொல்கிறாரு, எந்த ஒரு கட்சியும் மாநாடோ கூட்டமோ போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே அனுமதி கிடைச்சிருது. ஆனால் தாவேக்காவுக்குன்னா அந்த பிரச்சனை இருக்குது. எப்பொழுதுமே இது போன்ற அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தும் பொழுது மாவட்ட நிர்வாகம், காவல்துறை என்னன்னா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை வந்து எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு. ஆனால் தாவேக்காவை பொறுத்தளவு இந்த எஸ்ஓபி என்பது ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்துருக்காரு போலாரு, அப்படி பேசுங்க அப்போ தான் பஞ்சாக இருக்கும் அப்படின்னு. அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கண்டுபிடிப்பை அவர் சொல்கிறார். என்னென்னா இப்போ அதிமுக இருக்குது அப்படின்னா அந்த கட்சியை உருவாக்கியது எம்ஜிஆர். ஆனால் ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்கள் நடத்திய அந்த கட்சி இப்பொழுது எடப்பாடி கையில் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திமுக இப்பொழுது ஸ்டாலின் கையில் இருக்கிறது. இவங்கெல்லாம் அப்படி அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ வாங்க போகிறேன், என்னை போல தைரியமாக இவர்களால் அரசியல் செய்ய முடியுமா? மறைமுகமாகவோ நேரடியாகவோ அடிமையாக இருக்க மாட்டேன் நான் அப்படின்னு அவங்களெல்லாம் கலாய்க்கிறாரு. எப்போவுமே ஒரு கட்சி ஒருத்தவங்க ஆரம்பிப்பாங்க, அதற்கு பிறகு தான் யாரோ ஒருத்தவங்க கட்சி தலைமையில் தான் அடுத்தது இருக்கும். இப்போ அது எப்படி அவருக்கு தெரியாமல் போணுச்சு அப்படிங்கிறது. சரி, இப்போ இவர் இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவர் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த கட்சியை நடத்த போகிறாருங்கிறது ஏதாவது உத்தரவாதம் உண்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதற்கு பிறகு இன்னொரு விஷயத்த அவர் சொல்றாரு, என்னன்னா நான் வந்து ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நாட்டு மக்களுக்கு சேவை செய்வேன், ஊழலை ஒழிப்பேன் அப்படிங்கிறாரு. சமீபத்தில் இடி ஒரு ரைடு நடத்தினதில் அவருக்கு அபராதம் விதித்த 1.5 கோடியை நீங்கள் கட்டியே ஆகணும் அப்படின்னு கோர்ட்டு சொன்னது. அதை நம்ம மனசில் வாங்கிக்கணும். எக்கோ அடிக்கும் அவர் பேசுகிறப்ப, இது பின்னாலே நமக்கு எக்கோ அடிக்குது, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நான் விக்கிரவாண்டியில் பேசிய பேச்சு தான் இப்பொழுது தமிழகம் முழுக்க எதிரொலிக்கிறது அப்படின்னு. என்னன்னா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இப்போ வந்து திமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே இப்பொழுது அந்த குரலை எல்லாம் உயர்த்தி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ தீ பரவட்டும்னு சொல்றாங்களே, அதே மாதிரி நான் விக்கிரவாண்டியில் பேசியது இப்பொழுது எங்கு பார்த்தாலும் பரவுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், டிஜிபியை அப்பாயிண்ட் பண்றதுக்கு கூட வக்கு இல்லை, யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்துறதுக்கு, டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துறதுக்கு வக்கு இல்லை இப்படின்னு. அதுக்கப்புறம் தெளிவான தேர்தல் அறிக்கை வரும். இப்போ நான் தாவாக்கா வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் 5000 ரூபா மகளிருக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அதுவும் கோடையில் சிறப்பு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வருடம் மட்டும்தான் கோடை வருகிறதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டு, விஜய் வேணுமா ஸ்டாலின் வேணுமா அப்படின்னு மக்கள் முடிவு செய்வாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இது என்னன்னு நமக்கு புரியல, அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு. விஜய் வேணுமா ஸ்டாலின் வேணுமா அப்படின்னா என்னென்ன, எப்பவும் போல விஜய் மாநாடுனா அதை ஒட்டி அது முடிந்த பிறகு ஒரு பரபரப்பு இருக்கும். அதே போன்ற பரபரப்பு இதுலேயும் இருந்தது. சூரஜுங்கிற வடமாநில தொழிலாளர் வந்து ஏதோ வெள்ளி பட்டறையில் ஒர்க் பண்ணுறாராம், அவர் அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காரு. இது வந்து நிர்வாகிகளுக்கான மாநாடு அப்படின்னாங்க. எப்படி பார்கோடு இவருக்கு கிடைச்சது, இவர் எப்படி அந்த மாநாட்டுக்கு போனார்னு தெரியல. மயக்கம் அடித்து விழுந்திருக்காரு. தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க, அங்கே இறந்து போயிட்டாருங்கிற ஒரு தகவல். ஆனால் தாவேக்கா அவருக்கு என்ன காம்பன்சேஷனோ அது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 2 வீலரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் போலீஸ் மீது இது பண்ணிட்டான்,
ஆக்சிடென்ட் பண்ணுறது மாதிரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது, அவங்க வந்து எங்கள் கட்சியே சாராதவர் அப்படின்னு தாவேக்கா சொல்கிறது, அந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. தாவேக்கா கூட்டம் அப்படின்னு ஒன்று நடந்தால் ஏதோ ஒன்று நடக்கணும்ல, அந்த பரபரப்புக்கு குறைச்சல் இல்லை. இப்போ என்னென்னா இவர் சவால் விட்டுருக்காரு. இவருக்கு வந்து அதிமுக தரப்புலேருந்தும் பதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கொஞ்சம் ஒதுங்கி இருங்க அங்கிள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாஜக மாநில தலைவர் ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. அது இப்பொழுது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி பேசுகிற பலரும் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படி பேசினாருங்கிறது தெரில. இல்லை அப்படி பேசுனா பாஜக பற்றியும் இப்பொழுது ஒரு சர்ச்சை, ஏதோ ஒரு வகையில் சர்ச்சை வந்தால் அதை பற்றி எல்லாரும் பேசுவாங்கங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பேசப்பட்டதா. ஆனால் அந்த பேச்சு சரியா அப்படிங்கிறதுலாம் போக போக அதோடைய விளைவுகளை பொறுத்து நம்ம பார்க்கலாம். மொத்தத்தில் விஜயோடைய பேச்சு, அவர் வந்து பனையூருக்கு அவர் ஃப்ளைட்டு ஏறுறதுலேருந்து அவர் முடிச்சுட்டு வர வரைக்கும் எல்லா மீடியாக்களையும் அதை கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு மீடியாக்களுக்கு ஒரு தீனி போடுறாரு. இல்லை அதான் இப்போ இணையத்துல என்ன கேட்குறாங்கன்னா, பாராளுமன்றத்தில் பேசிய கமலஹாசனின் கன்னி பேச்சை விட நடிகர் விஜய் அவர்களின் கவர் பேச்சு எல்லாம் கவர் பண்ணி இருந்துச்சா அப்படின்னு தான். அது பரவாயில்ல, அது பேசியிருக்கிறாரு. அதான் அவர் வந்து அந்த ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்னால் 10 நிமிஷம் தான் பேச முடியும், அது இதெல்லாம் பேச முடியும். அந்த 10 நிமிஷத்துல 8 நிமிஷம் நான் ஒரு மாதிரி டைலாக்கை மனப்பாடம் பண்ணிடுவேன், அதை மேக்கரிச்சு ஒரு மாதிரி பேசிடுவேன். பாக்கி இருக்கக்கூடிய 2 நிமிஷத்துக்கு ஏதாவது நான் குறிப்பு எடுத்து பார்த்துப்பேன், ஒரு சேலஞ்சு பண்ணுவேன், அப்புறம் கோஷம் போட வைப்பேன், கையத்துக்கு காட்ட சொல்லுவேன், விசில் அடிக்க சொல்லுவேன் அப்படின்னு. அதில் இன்னொரு விஷயம், இந்த விசிலுங்கிறதுனால எல்லார் வீட்லேயும் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் க்யூட்டான வீடியோக்களை போடுறீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. பல பேர் போய் சர்வேன்னு போய் எடுக்க போகிறாங்க, அம்மா அப்பாட்ட கேட்குறாங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னோடனே அவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு சொல்கிறாங்க. ஆனால் பின்னால் இருக்கிற பையன் அம்மா தாவேக்காக்கு விஜயங்களுக்குன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்கிறான். அதுதான் எனக்கு, நீங்கள் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்கள், தாவேக்காவுக்கு விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், நீங்கள் அடிக்கிற அந்த விசிலு இவர்களின் செவிப்பறையை கிழிக்க வேண்டும் அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கறது மாதிரி தான் பேசியிருக்கிறாரு. அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க போகிறார், ஏன்னா இப்போ அந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நேற்றும் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் மீண்டும் ராகுலை சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ நான் 5000 ரூபா எல்லாருக்கும் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன், மக்களுக்கு வந்து திமுக தான் வேண்டும்னு நினைக்கிறாங்க, அதனால பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கங்க, உங்களுக்கெல்லாம் செக் வைக்கிறேன் பாரு அப்படின்னு தான் இதை அறிவிச்சிருக்கிறாரு ஸ்டாலின். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா உடனடியாகவே கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இது வந்து சூப்பராக பண்ணிட்டாரு, ஆஹா ஓஹோ அப்படின்னு அவங்க பின்னாலேருந்து பாடியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் மட்டும் இன்னும் ஆஹா ஓஹோ பாடலை. அதில் வந்து சோதிமணி அக்கா மட்டும் பாருங்க இப்போ தடை செய்யலாம்னு இருந்திருக்காங்க, பெரிய சதி பண்ண இருந்திருக்காங்க மோடியும் அமித்ஷாவும், அதை கண்டுபிடிச்சி தலைவர் ஸ்டாலின் வந்து அற்புதமாக பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. நான் மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சிருக்காங்க. இப்போ இந்த சேலம் கூட்டத்தை பார்த்து விட்டு நம்ம திரும்பவும் அதை போகலாமே, தாவேக்கா பக்கம் போகலாமே அப்படின்னு யோசிக்க போகிறாங்களா என்னென்னு. ஏன்னா மீண்டும் மீண்டும் ராகுலுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் ராஜகண்ணப்பன் பேசிய பேச்சை டேக் பண்ணி நீங்கள் தோத்த தொகுதியை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வந்து மைனாரிட்டி திமுகவாக ஆட்சி செஞ்சீங்கள, அப்போ இந்த ஒரு 40-50 தொகுதியெல்லாம் 60 தொகுதி கிட்டத்தட்ட தோத்துருக்கீங்களா, அந்த தொகுதியில் தான் நாங்கள் 40 தொகுதி கேட்குறோம் அப்படின்னு ஒரு சீண்டி இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச இந்த உறவு எந்த அளவுக்கு இதாகும், சீலாகுமா இல்லை உடையுமா அப்படிங்கிறது வருங்காலங்கள் தெரியும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநாடு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாநாட்டில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கொடி ஏந்தி வாசகங்கள் எல்லாம் இங்கே எழுப்பி இருக்கிறதா செய்தியை நம்ம பார்க்க முடியுது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சி அவங்க ஒரு பக்கம் மாநாடு இதெல்லாம் டிமாண்ட் பண்ணுறதுக்கு தானே. அதாவது இத்தனை அமைப்புகள் இருக்கிறது, இது வந்து அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி அது ஒன்று இருக்கிறது. இப்படியெல்லாம் நாங்கள் கூட்டம் பல ரூபங்களில் நாங்கள் இருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீ சீட்டு கொடுக்கணும் பார்த்துக்க, இடஒதுக்கீடு அப்படின்னு. இந்த கூட்டத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூட கூப்பிட்டுருக்காங்க, அவரும் போய் கலந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் சொன்னது மாதிரி நீங்கள் அதில் கவனிச்சிங்கன்னா ஒன்று தெரியும், கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு அவங்க வந்து காம்ரேட் கிளப்னு ஏதோ ஒரு அமைப்பு போல இருக்குது, அமைப்பை சேர்ந்த அந்த மாணவர்கள் அந்த ஈவெண்ட் அதில் பண்ண பாட்டு பாடி நடனம் ஆடி செய்தவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா காவி வேஷ்டி கட்டியிருப்பாங்க, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு
பாலஸ்தீன கொடியை கையில் ஏந்திட்டு பண்ணியிருக்காங்க. இது பர்பஸாக பண்ணுறாங்க. தமமுக, பாலஸ்தீனம், ஹமாஸ் இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏற்கனவே பாலஸ்தீனத்திற்காக மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தினாங்க. அதில் முதல்வர் முதற்கொண்டு அந்த யாசர் அராஃபத் போட்டுப்பாரு, அது மாதிரி அந்த துண்டை போட்டுக்கிட்டு சால்வையை போட்டுக்கிட்டு தான் பேசுனாங்க அப்படின்னு பார்த்தோம். சத்யராஜ் போன்றவர்கள்லாம் அதில் பேசுனாங்க. அந்த பாலஸ்தீன போராட்டத்திற்கும் மோடியையும் கூட சேர்த்தெல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் அப்படின்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தில் தாக்குது, காசாவை கைப்பற்ற நினைக்குதுன்னா அந்த எண்ணம் கொண்டவர் தான் மோடி. ஸோ நீங்கள் மோடியை எதிர்த்தாலே வந்து காசா உங்களுக்கு கிடைச்சிருங்கிற அளவுக்கெல்லாம் அறிவார்ந்த பகுத்தறிவு சிந்தனை கொண்ட உயரமான சத்யராஜ் போன்றவர்கள் எல்லாம் கிறுக்குத்தனமாக பேசுறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இது புதுசு கிடையாது பேசுகிறாங்க. இப்போ உடனே கேட்பாங்க, ஏன் பாலஸ்தீனம்ங்கிற ஒரு நாட்டை வந்து இந்தியாவும் தானே அங்கீகரித்திருக்கிறது, ஐநால அவங்களுக்கும் தானே ஆதரவாக எல்லாம் பேசியிருக்கு பல நேரங்களில். அந்த கொடியை வைத்திருந்தால் அது என்ன சட்ட விரோதமா அப்படின்லாம் ஒரு வக்கனையாக கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நீ எது காட்டிட்டு போகாது ஒரு பக்கம், எந்த நேரத்தில் காட்டுற, எதற்காக காட்டுற, எந்த எண்ணத்தோடு காட்டுகிறாய் அப்படிங்கிறது. இவனுக்கு இஸ்ரேலும் பிடிக்காது, இந்தியாவும் பிடிக்காது. ஏன்னா இந்திய வெறுப்பையும் இவங்க பல இடங்களில் காட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஒன்று சரி, இந்த காசா இது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது பாலஸ்தீனா, ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது பங்களாதேஷ். அங்கே வந்து டெய்லி ஒரு தொழிலதிபரை, தொழில் முனைவோரை, ஒரு பூசாரியை, ஒரு சாதாரண தொழிலாளர் இந்துவை டெய்லி கொலை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னே நடந்த அந்த போராட்டத்தில், மாணவர் போராட்டத்திலும் இஸ்லாமிய அமைப்புகளோடு சேர்ந்து பல கோயில்களை இடித்தான், கோயிலை கொளுத்துனான், இந்துக்கள் வீட்டை கொளுத்துனான், பல பேரை கொன்னான். இந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேரணி நடத்துவதற்கும் இந்த அரசு எந்த ஒரு தடையும் போடுறதில்ல. நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு முதல்வரே கூட போய் கலந்துக்கிறாரு. பாலஸ்தீன கொடியை காட்டி ஆதரவு தெரிவித்து ஒரு கூட்டம் நடத்தி அதில் பாட்டு பாடினா அந்த கூட்டத்தில் போய் உதயநிதி ஸ்டாலினே போய் கலந்து கொள்கிறார். ஆனால் அங்கே அப்பாவியாக இருக்கக்கூடிய இந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் கொல்லப்படுகிறான். அவனுக்கு ஆதரவாக ஒரு ஒப்பாரி, ஐயோ அவனை அடித்து கொள்றாங்களே அப்படின்னு ஒரு குரல் கொடுப்பதற்காக பாஜக வங்கதேச இந்துக்களுக்காக போராட்டம் நடத்தினா, நீ ஒரு இடம் முதல்ல கொடுக்குறாங்க ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில், அங்கே போராடுவதற்கு போகிறப்ப போய் இறங்கின உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீ எங்கேயுமே பங்களாதேஷ் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடாது, பேரணி நடத்தக்கூடாது அப்படின்னு. இங்கே எப்படி பாலஸ்தீன கொடியே ஏற்றி டான்ஸ் ஆடலாம், அதில் வந்து துணை முதல்வரே கலந்து கொள்வார் அப்படிங்கிறதையும் பார்க்கும் பொழுது இது எந்த அளவிற்கு தமிழ்நாடு போயிட்டுருக்குங்கிறது. இதெல்லாம் எப்படி தைரியமாக இவர்கள் செய்கிறாருன்னா, ஒன்று அரசியல் இதை காட்டி ஓட்டு வங்கி இதெல்லாம் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், பார்த்துங்க நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை காட்டுவதற்காக. இது போல் பல இடங்களில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பாலங்கள்லாம் எழுதியிருந்த கோயை பகுதியில் பார்த்தோம், நீலகிரி போகிற இடத்துலலாம் மேட்டுப்பாளையம் பகுதியெல்லாம் எழுதியிருந்தப்போ அதை வந்து அமைச்சர் எல்முருகன் கூட அதெல்லாம் குறிப்பிட்டெல்லாம் ட்வீட் பண்ணியிருந்தார். அப்பொழுதெல்லாம் கூட இந்த அரசு ஒன்றும் பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு கோவை ஆனந்த் சில விஷயங்களை நமக்கு அனுப்புகிறாரு. அதில் பார்க்கும் பொழுது திடீரென கோயம்புத்தூரில் ஒரு நீண்ட அங்கி போல போட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக கண்ணில் படுகிறார்கள். இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தை சார்ந்த தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்களாக இல்லை, எல்லாரும் வட மாநிலங்கள்லேருந்து வந்தவர்கள் போல தெரிகிறாங்க. குறிப்பாக மேற்கு வங்கத்திலிருந்து அவங்களுடைய அந்த டைலக்ட், அந்த ஸ்லாங் அதெல்லாம் வச்சு பார்த்தா மேற்கு வங்க பகுதியிலிருந்து வந்தவர்கள் போல தெரிகிறாங்க. சில இடங்களில் பாபர் மசூதி கட்டுவதற்காக நிதி சேகரிப்பு நடப்பதாகவும் ஒரு செய்தி வருது அப்படிங்கிற பல ஃபோட்டோக்கள்லாம் காட்டுறோம். அவங்கள பார்த்தாலே தமிழக முஸ்லீம்கள் மாதிரி தெரியல. திடீர்னு ஒரு சென்சிட்டிவான கோயம்புத்தூரில் எப்படி இத்தனை பேர் வராங்க, இதையெல்லாம் உளவுத்துறை கண்காணிக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கே விட்டுறோம். அவங்க ஆனால் கூர்ந்து கவனிக்கணும். ஏற்கனவே மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இறந்து போனார் அப்படிங்கிறத, ஒருத்தர் ஆட்டோ டிரைவர் அடித்து கொன்னது, அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அங்கே எங்கே போயிட்டுருக்காங்க, நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிரிவினை கோஷம், இப்போ பாபர் மசூதி இஷ்யூவை திரும்ப எடுத்து ஒரு பிரிவினைவாதம், ஒரு மத மோதலை தூண்டுவதற்காக இந்த செயலை செய்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில. தாவாக்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கெல்லாம் பார்க்குறோம். ஆகவே தமிழக அரசு
ஓட்டு வங்கிக்காக, மத அரசியலுக்காக இவர்களை ஆதரிச்சா நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. மீண்டும் அது ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கான வேலையை அந்த அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றன. தமிழக காவல்துறையும் எச்சரிக்கையாக கண்காணிப்போடு செயல்பட வேண்டுங்கிறது நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக தேர்தல் வந்துருச்சு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு, தமிழகத்துல சுன்னி ஷியான்னு 2 பிரிவுகள் தான் இஸ்லாமிய பிரிவுகள்ல இருக்கிறது. அதுல சுன்னி பிரிவு அதிகம் தமிழகத்தில் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது. தர்கா வழிபாடு, பள்ளிவாசல் அது சார்ந்த நம்பிக்கை உடையதெல்லாம் அந்த சுன்னி பிரிவுல வந்துருது. இவர்கள் அவங்க என்ன ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த திமுக அரசு எங்களுக்கு எதிராக செயல்பட தொடங்கி இருக்கிறது. அது ரொம்ப பெரிய மனக்கவலையை கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த தர்காக்கள்ல உண்டியல் காசு மட்டுமே ஒரு 7% வக்ஃப் வாரியத்திற்கு போகுது. ஆனா அப்படிப்பட்ட வக்ஃப் வாரியத்துக்கு இவர்கள் ஷியா பிரிவை சேர்ந்த ஒருவரை தலைவராக இந்த திமுக அரசு நியமித்திருக்கிறது. இதுக்கு பின்னாடி அடிப்படைவாத இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்ததோடு அல்லாமல், இந்த தேர்தலில் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டணும் அப்படின்னு ஒரு இன்சைட் சீக்ரெட் மீட்டிங் ஒன்று போட்டிருக்கிறதாகவும் உளவுத்துறை மூலமாக திமுகவுக்கு தகவல் தெரிய வந்திருக்கு. திமுக பீதி அடைய தொடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வர தொடங்கியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஸ்ரீ டிவியை தொடர்ந்து கவனித்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அது நம்ம கமெண்ட்ல பல பேர் வெள்ளிக்கிழமை வெறியர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, டேய் செங்கிகளா, உங்களுக்கு எங்களை தவிர ஒரு எந்த செய்தியுமே கிடையாதாடா, உங்களுக்கு இதே பொழப்பாடா அப்படின்னு சொல்லி மிக செம்மொழியான தமிழிலே பல வார்த்தைகள்லாம் போட்டு பதிவு போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆள் இருக்கான், அவன் ஒரு பெரிய டேட்டா வச்சிருக்கான். இல்ல, எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது டைப் பண்ணிக்கிட்டு வண்டையா திட்டிக்கிட்டு இல்லாம ஒரு 20-30 போட்டோ டிஃபால்ட்டா ஒரு போட்டோ இருக்கு. யாரு யோகி ஆதித்யநாத் பற்றி இந்த மாதிரி ஒரு 10-15 போஸ்ட் கமெண்ட் போடுவான். நம்மளும் பிளாக் பண்ணா கூட அவன் திரும்ப அவன் பல ரூபங்கள் எடுத்து வரான். சரி, கழுத்திட்டு போ, என்ன பண்றது அப்படின்னு. ஆனா அவங்களுக்கும் அந்த செய்தி போகணுங்கிறது தானே நமக்கும் ஆசை. இப்போ நம்ம ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகளில் சில விஷயங்கள் பேசி, நீ சங்கி தானே, நீ ஆகுன்னா HRNCயை திட்டுவே, அதை திட்டுவே, இதை திட்டுவேங்கிற. நாம் இஸ்லாமியர்களுக்காக பேசியும் அவர்களுடைய மத வழிபாட்டு உரிமையையும் ஸ்ரீ டிவி வாங்கி கொடுத்துருக்கிறது அப்படின்னு ஸ்ரீ டிவியை பார்த்த கூர்ந்து கவனித்த ஒரு சிலருக்கு புரியும். கிட்டத்தட்ட 3-4 பரம்பரை முத்தவள்ளிகள் அவங்களுக்கே அந்த மசூதியா இருக்கட்டும், தர்கா, அந்த விஷயங்கள் கிடைப்பதற்கு ஸ்ரீ டிவி பேசிய பேச்சினால அவங்களுக்கு அது கிடைத்திருக்கு, சாத்தியமாகி இருக்கிறது அப்படிங்கிறது. அதனாலதான் அந்த வெள்ளிக்கிழமை பயான்ல அப்படியே நாபி கமலத்திலேருந்து இப்படி திட்டி, அந்த சங்கி சேனல்ல போய் இவனுங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுறானுவோ அப்படின்லாம் அவர்களுக்கு ஃபத்வா பிறக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பேசுறாங்க பல இஸ்லாமிய தலைவர்கள். அப்படிங்கிறதே ஸ்ரீ டிவிக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு. அதுக்கு இப்போ இதுக்கு என்னங்க, இது தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்கு, அதை எதுக்குங்க இதுக்கும் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, நாம் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக சொல்லி வந்தது இன்னைக்கு அது ரிஃப்ளெக்ஷனா தினமலர்ல நல்ல 1/2 பக்கத்துக்கு அழகா போட்டிருக்காங்க. என்னன்னா, நாம் நினைச்சிருக்கோம் மொத்தமாக இஸ்லாமியர்களை விலை பேசி நம்ம வாங்கிடலாம், அவங்களுக்கு தேவையானது ஹஜ்ஜு தானே பண்ணி கொடுத்துட்றோம், அவங்களுக்கு தானே பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னா எல்லா இஸ்லாமியர்களும் இதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு. நம்ம அப்பயிலே சொல்கிறோம், 100% இருக்குன்னா அதில் 20% தான் இந்த அடிப்படைவாத அமைப்பு இருக்கிறவங்க. ஆனால் இவங்க அந்த 80%மே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி முஸ்லீம் அப்படின்னா அது ஜவாஹிருல்லா தான், அந்த கட்சி தான், காஜர் மொஹைதீன் அவர், இந்த 2 பேர் மட்டும்தான் எல்லா இஸ்லாமியர்களையும் கைக்குள்ளார வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்போட இருக்கக்கூடியது தான் திமுக. இப்போ இன்னைக்கு தினமலர்ல வந்திருக்குது என்னன்னா, சுன்னி பிரிவு தான் தமிழகத்துல அதிகமாக இருக்கிறோம், எங்களுக்கு நிறைய தர்கா இருக்குது. இப்ப தலைமை ஹாஜின்னு ஒருத்தரை நியமிக்கிறாங்க, தர்கா வழிபாடு கூடாதுன்னு ஒத்த காலில் நிற்கக்கூடிய ஒரு ஆளை நீங்க நியமிச்சிருக்கீங்கன்னா எங்களுக்கு எப்படிங்க நியாயம் கிடைக்கும் அப்படின்னு அந்த சுன்னி மத தலைவர்கள் அனைவரும் உட்கார்ந்து பேசுறாங்க. சமீபத்தில் நாங்கள் நடத்தின மீட்டிங்ல பார்த்தோம், இது ஒன்றும் சரிப்படாத போல இருக்கு. திமுக தொடர்ச்சியாக ஜபஹருல்லா போன்ற அடிப்படைவாத இஸ்லாமியர்களுக்கு தான் என்ன, நாங்கள் அமைதியாக தமிழகத்தில் வாழணும்னு நினைக்கிறோம், நாங்கள் எங்களுடைய வழிபாடு 5 வேளை தொழுகை, வெள்ளிக்கிழமையான அந்த சிறப்பு தொழுகை, இதை பண்ணிட்டு நாங்கள் எங்க பொழப்ப ஓடலான்னு பார்த்தா அடிப்படைவாத வன்முறை எண்ணம் கொண்ட இஸ்லாமிய அமைப்புகளுக்கு தான் தட்டி கொடுத்து
நீ உனக்கு எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ இந்த சுன்னி முஸ்லீம்கள் சொன்னதுலேயே நம்ம ஒரு இது நீங்கள் நம்மளுடைய ஆற்றாமையை அதோட சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதில் அவர் என்ன சொல்கிறாங்க, தர்காலேருந்து வரக்கூடிய உண்டியல் காசுல 7% வக்ஃப் வாரியத்துக்கு போயிடுது. ஆனா முஸ்லாமியர்களுக்கான அடிப்படை தேவைகள் எதையுமே பூர்த்தி செய்ய முடியவில்லை இந்த வக்ஃப் வாரியத்தினால. அரசியல் காரணம் இந்த அரசியலுக்கும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் முட்டல் மோதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படைவாத எண்ணம் கொண்ட நவாஸ்கனி போன்றவர்கள், ஜவாஹிருல்லா போன்றவர்கள் தான் வக்ஃப் வாரிய இந்த போர்டையே ஆட்டி படைக்கிறார்கள். அதனால எங்களுடைய தேவை எங்க பூர்த்தி ஆக மாட்டேங்குது. எது உண்டியல் காசு 7% வக்ஃப் போர்டுக்கு போறதுக்கே உங்களுக்கு அப்படி இருக்குது. 100% ஹெச்ஆர்என்சிக்கு எடுத்துட்டு போயிடுறானே, அவன் ஓட்டுற கார்ல போடுற டீசல், பெட்ரோலு, அவங்களுக்கான சம்பளம் எல்லாமே இங்கே உண்டியல் காசு தானே. ஆனால் இந்து கோயில்களுக்கு இந்துடைய வழிபாட்டுக்கு என்னென்ன அநீதிகளை எல்லாம் இந்த அரசு செய்கிறதுன்னு பல ஆதாரங்களோடு இதே ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கோம். அப்போனா எங்களுடைய குமுறல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த சுன்னி முஸ்லீம் தலைவர்களும் புரிந்து கொள்ளணும். ஏன்னா அந்த அளவில் தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு. 7% போனதுக்கே நீங்கள் வருத்தப்படுறீங்க, 100% இழந்து இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இந்த அதிகாரி, முதன்மை அதிகாரி அப்படின்னு, சீஃப் அப்படின்னு ஒருத்தரை வக்ஃப் போர்டில் போட்டிருக்காங்க. அந்த ஆள் எங்கேருந்து தான் வந்தாருன்னு தெரில. அவருக்கு தர்கானா தெரிய மாட்டேங்குது, தர்கா வழிபாடுனா தெரிய மாட்டேங்குது, எங்கள் சுன்னி முஸ்லீம்களுடைய தொழுகைகள் வழிபாட்டு முறை எப்படி இருக்கணுங்கிறது அவருக்கு தெரியல. அப்படின்னா எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்னு. அதனால தான் இப்பொழுது சமீபத்தில் எங்களுடைய மத தலைவர்கள் எல்லாம் கூடி இந்த தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாத ஆஜிய இந்த அரசு இந்த அடிப்படைவாத அமைப்புகளோடு சேர்ந்து நியமிச்சிருக்கிறாங்க. அவர் இந்த பெருநாளுக்கோ, இந்த பக்ரீத்துக்கோ, ரம்ஜானுக்கோ இந்த பிறையெல்லாம் பார்த்தவங்க தான். இப்போ அரசு இன்னைக்கு தான் பக்ரீத் அப்படின்னு விடுமுறை அறிவிச்சிரும். அப்புறம் தலைமை ஆஜியை பிறையை பார்த்துட்டு, இல்லையே நாளைக்கு தான் பிறை தெரியுது, அதனால நாளைக்கு தான் பக்ரீத்து, ரம்ஜான் நோன்பு நாளைக்கு தான் தொடங்குது அப்படிமா. ஆனால் இன்னையிலேருந்தே அவங்க லீவு ஏதோ ஒன்று விட்டுருப்பாங்க. அதற்காக அந்த தலைமை ஹாஜி சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே லீவே கூட மாற்றி எல்லாம் தமிழக அரசு கேலண்டரில் ஒரு நாள் போட்டுருவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வரக்கூடிய பிறையை பார்த்து அவர் சொன்ன உடனே அந்த விடுமுறையை மாற்றி அறிவிக்கக்கூடிய அந்த விஷயங்களாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அந்த போஸ்ட்டு எங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் அதில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய வழிபாட்டு, எங்களுடைய சுன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்கள் அந்த தலைமை ஹாஜியாக ஆகிடக்கூடாது, வக்ஃப் போர்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு அதிகாரிகளை லாபி செய்வது மட்டுமல்லாமல் இந்த பயல்களை அந்த பொறுப்புக்கு வராம நம்ம பார்த்துக்கணும், இது நான் விடக்கூடிய கட்டளை, உத்தரவு அப்படின்னு வாட்ஸ்அப்லேயே ஜவாஹிருல்லா மெசேஜ் அனுப்புறாரு. அப்படின்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருப்போமா? சொல்லிட்டோம், திமுக புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு எலெக்ஷனில் நாங்கள் பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே முடிவோடு அவர்கள் இருக்கிறார்களா? இப்போ இந்த அடிப்படைவாத அமைப்புகளுக்கு பயந்துக்கிட்டு கடன்னு பல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்பான்னா, அந்த இஸ்லாமிய அந்த இதுக்கு ஏதோ ஒன்று பாஜிக்க விஷயங்கள், வக்ஃப் போர்டில் அந்த இது விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு, ரெண்டாவது இது என்னன்னா, முன்விடுதலை பண்ணுங்க அந்த குண்டு வச்சுட்டு சிறையில் இருக்கக்கூடிய அப்பாவி பயங்கரவாதிகளை எல்லாம் சீக்கிரம் வெளியில விடணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கோரியா இருக்கான். இப்ப இவங்க சாஃப்டா ஒரு மிரட்டல். இதுக்கும் தமிழக அரசு அப்படின்னு அவங்களுக்கும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா இந்துக்கள் வாயில பிஸ்கோத்து அப்படிங்கிறத திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சூடு சொரணை இருந்தால் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம நம்பணும். அடுத்த செய்தியாக, AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் 2026 அப்படிங்கிறது டெல்லியில் நடைபெற இருக்கிறது. பிப்ரவரி 16 20 வரை நடைபெற இருக்கிறது. 19, 20 பாரத பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கிறாரு. இதுல சுமார் உலக நாடுகளில் இருந்து 20 தலைவர்கள், உலக நாட்டோட தலைவர்கள் பங்கு பெறாங்க. 45 நாடுகளின் பிரதிநிதிகள் இதுல அட்டன் பண்ண போறாங்க. உலகமே வியக்கக்கூடியதாக இருக்கு. தில்லி விழா கோலம் பூண்டுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். அதுல பல்வேறு துறை சார்ந்த விஷயங்கள் குறித்து பேச போறாங்க. இராணுவம், பாதுகாப்பு, மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, இப்படி பல விஷயங்களை விவாதிக்க போறாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த AI இம்பாக்ட் சம்மிட் 2026 இது வரும் 16 முதல் 20 வரை நடக்கிறது. நீங்க சொன்னது மாதிரி உலக நாடுகள்லேருந்து பெரிய பெரிய
அது நம்ம இளைஞர்கள் ஜென்சிக்களுக்கு புரியணும்னா பல பெருந்தலைகள் அங்கே வருது அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதற்கு பிறகு திராவிடத்தால் மிக உச்சபட்ச பதவியிலே சென்றிருக்கக்கூடியவர் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் பாராட்டக்கூடிய அண்ணன் சுந்தர் பிச்சை அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. அது மட்டும் இல்லை, ஓப்பன் ஏஐ சாம் ஆல்ட்மேன், அப்புறம் எவிடியா அப்படின்னா ஜேம்ஸ் வாங் அவர் கலந்துக்கிறாரு. அப்புறம் டீப் மைண்ட் டோரிஸ் அப்படிங்கிறவர், மைக்ரோசாஃப்ட் பிராட் ஸ்மித் இவங்கெல்லாம் கலந்து கொள்கிறார். இது மட்டும் இல்லாமல் அபுதாபி, கத்தாரு, இந்த இதில் இருக்கக்கூடிய அமீரகத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைகள் எல்லாம் கலந்துக்குது. அதுக்கப்புறம் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க எல்லாரும் வராங்க. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சப்மிட் அப்படின்னு. சரி, இதை வந்து திடீர்னு இப்போ நடத்துகிறாங்களா அப்படின்னா, இதை வந்து இப்படி ஒரு சம்மிட்டை நடத்தணும் அப்படிங்கிறது 2024 மோடி திட்டமிட்டு விட்டார். ஏன்னா அடுத்த தசாப்தம் இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 10 வருஷம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிகேட்னு சொல்லுவோம். ஆமாம். இந்த வரக்கூடியதை அவங்க என்ன சொல்றாங்கன்னா டெக்கேடு அப்படிங்கிறாங்க. அதாவது டெக்னாலஜி டிகேட். அடுத்த 10 வருஷம் அதுக்கு மோடி ஒரு காயின் பண்ணி வச்சிருக்கு டெக்கேடு. இந்த டெக்கேடு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எல்லாம் ஏஐ நம்பித்தான் இருக்க போகிறது. ஒரு பக்கம் வந்து ஏஐ வந்துருச்சு, பல பேர் வேலையே இருக்காதுப்பா அவ்வளவுதான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பயமுறுத்திட்டு இருந்தாலும், இந்த ஏஐ வைத்து இந்திய அளவுல, அதாவது இந்திய பாரம்பரியம்னு இருக்கு, இந்தியாவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, இதற்கான ஈகோசிஸ்டம்னு ஒன்று இருக்கு, அனைவரையும் உள்ளடக்கிய இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்க்ளூசிவ்னஸ் எல்லாம் இருக்கணும். அது ஏஐ எம்பவர்டா எப்படியெல்லாம் அதை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு. அப்போ சமீபத்தில் ஸ்டார்ட் அப் ஏஐ இருக்கக்கூடிய பல வல்லுநர்கள் வந்து, அவன் சின்ன சின்ன பையனாக இருக்கான், பெரிய சிஓக்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் சமீபத்தில் ரொம்ப கேஷுவலாக மோடி அவர்கள் சந்தித்தார். அது அவர் என்னெல்லாம் கேள்வி கேட்டார், எங்கள்கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்த்தார் அப்படின்னா அவங்க தனியாக ஒரு வீடியோ அந்தந்த கம்பெனி சார்பாகவே போட்டிருக்காங்க. அப்போனா எவ்வளோ டீப் டிஸ்கஷன் நடந்துருந்தேன். ஏதோ பிரதமர் ஏதோ ஒரு சில விஷயங்கள் ட்விட்டர் பண்ணியிருப்பாங்க, ஏய்னா இதுதாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு எழுதி கொடுப்பாங்கல்ல, அவர் திடீர்னு அப்படி பேசுவார். விஜய்க்கு எழுதி கொடுக்குறாங்க, அவர் ஒன்றே பேசுகிறார். அது மாதிரி இவருக்கு ஏன்னா இது போல இருக்கும் போல இருக்கு, ஏதோ 4 வார்த்தை நம்மள்கிட்ட பேசுவார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த ஆள் என்னென்னமோ கேட்குறான். ஏஐல நீ அந்த உன் கம்பெனி இந்த விஷயம் செய்யுதுன்னா இது என்னுடைய ரயில்வேக்கு நீ பண்ணுறதுக்கும் இதுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா? இப்போ ரியல் டைம் ஏஐ இதை எப்படி பயன்படுத்தும்? ஏஐ வந்து இப்போ நம்ம பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இமேஜ் கொண்டு வரத்துக்கு இது பண்ணுறாங்க, வீடியோ கொண்டு வரத்துக்கு இது பண்ணுறாங்க. இப்போ இந்த செக்யூரிட்டி, க்ரௌடு மேனேஜ்மெண்ட், அதில் வந்து ரியல் டைம் ஏஐ எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பரீட்சார்த்த முறையில் செஞ்சது தான் உங்களுக்கு மகா கும்பமேளா அப்படிங்கிறது. அதனால தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க, 66 கோடி பேர் கூடின ஒரு இடத்துல சம்பாவிதங்கள் ஒரே ஒரு இடத்துல, அது வேணும்னே யாரோ பண்ணியிருக்காங்களா இப்போது வரை இது என்ன நடந்திருக்குன்னு நமக்கு புரியல. அது ஏதோ ஒன்று நடந்து போச்சு, அதுவும் கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த 66 கோடி பேர் வந்து மகா கும்பமேளாவில் கூடியது எவ்வளவு ஒரு க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எப்படி பண்ணும்? இதை வந்து ஏஐ எம்பவர்டில் ரியல் டைம் அதை வச்சு செக்யூரிட்டி அவங்க பார்த்துருக்காங்க, க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டை. இது ஒரு சக்ஸஸ். இது வந்து இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. இது போல எல்லா தளத்திலும், அதனால தான் 7 துறைகளை அவங்க இதோட எம்பேனல் பண்ணி அது சம்பந்தமாக இந்த சப்மிட்ல நிறைய டெலிபரேஷன்ஸ், ஸ்பீச்சஸ் இது இருக்க போகுது. அதில் என்ன சொல்கிறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, சோசியல் இன்க்ளூசிவ்னஸ்ஸு, ஏஐ செக்யூரிட்டி, சயின்ஸு, ரிசர்ச்சு, இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்க போகுது. இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் என்னென்னலாம் இதுக்காக வந்து ஏதோ ஏஐ இன்னைக்கு இப்போ சொல்கிறாங்களே, இப்போ நாங்களும் ஹாக்கி நடத்த போகிறோம் அப்படின்னு தமிழகத்தில். ஏன்னா இவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆகிட்டார். நான் வந்ததுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ டெவலப்மெண்ட். சும்மா ஒரு பேருக்கு கபடி நடத்த போகிறோம், ஹாக்கி நடத்த போகிறோம், டென்னிஸ் நடத்த போகிறோம் அப்படின்னு, கார்பந்தயம் நடத்த போகிறோம். அது யாருக்காக நடத்துனாங்கன்னு நமக்கு தெரியும், அதை விட்டுருங்க. இது மாதிரி ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறது இல்லை. இதன் மூலம் இந்தியாவுக்கு என்ன லாபம், அது மாதிரி என்ன செய்ய போகுது அப்படின்னா, இது ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி 2024 10,300 கோடி ரூபாய் இதுக்காகவே ஒதுக்கியாச்சு ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து 10,000 GPUs அப்படிங்கிறாங்க.
அந்த வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவே இதை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதை தான் வந்து ஏஐயில் நிறையா அதை யூஸ் பண்ண போகிறாங்க. அப்புறம் அஃபோர்டபுள் கம்ப்யூட்டிங் கொண்டு வரதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு. அதாவது என்னென்னா பெர் ஹவர் 100 ரூபா செலவழிக்கக்கூடிய அளவில் அந்த ஜிபியு பவரை யூஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயம் என்பது. இப்போ எங்கே போனாலும் அவர் செமிகண்டக்டர்னு பேசிட்டு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஏஐயோடைய இது இருக்குது. அதுக்கப்புறம் இண்டிஜினஸ் ஏ மாடல், நான் திரும்ப சொன்னேன்ல, இப்போ டீப் அது ஒவ்வொரு இடத்துல பண்ணுறாங்க, டீப் மைண்டுங்கிறாங்க, அப்புறம் ஓப்பன் ஏஐங்கிறாங்க. இது மாதிரி வெளிநாடுகளில் ஒரு ஏஐ ஒரு விஷயம் மாடல் இருந்தால் கூட பாரத் ஜன் பாஷினி அப்படிங்கிற ஒரு ஏஐ மாடல் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சர்வம், ஹனுமான் அப்படின்னு ஏஐ. இது என்னடான்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இப்போ யூகேலேயோ அமெரிக்காலேயோ இது பண்ணால் அது ஒரு மாடல் ஒன்று பண்ணிட்டா போதும், ஏன்னா எல்லாமே அங்கே இங்கிலீஷில் தான் பேச போகிறாங்க. ஆனால் இங்கே ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கிறது, அவ்வளவு டைலக்ட்ஸ் இருக்குது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா லாங்குவேஜ் பேஸ்டு இந்த ஏஐ இது பண்ணும். அதுதான் நான் சொன்னேன் சர்வம் 1 ஹனுமான். இதில் சர்வம் 1ல் என்னென்னா 10 இந்தியன் லாங்குவேஜை அது வந்து உதவும், அந்த ஏஐ மூலம் அது பண்ணலாம். இந்த அனுமானுங்கிறது 35+ லாங்குவேஜஸ், இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இது கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த குளோபல் ரேங்கிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐயில் நம்மளுடைய டேலண்ட்டுங்கிறது என்னன்னா 263% இருக்குது. இப்போ அதனால தான் ஏஐ வந்து இப்போ அதோடைய டேட்டா ஹப் வந்து இப்பொழுது விசாகப்பட்டினத்தில் வரப்போகுதுங்கிறாங்க. ஏன் எல்லாம் இந்த பக்கம் வருதுன்னா அதனால தான் நாம் தைரியமாக மோடி இருந்தார். என்னென்னா இந்த டாரிஃப்லாம் 50% ட்ரம்ப் போட்டப்ப அவர் ஏன் நம்பிக்கையோடு இருந்தாருன்னா அந்த டேலண்ட் பூல் அது வந்து இந்தியாவில் தான் இருக்கு அப்படிங்கிறது மோடிக்கு தெரியும். நீ அங்கே ஏதாவது பண்ணினா உங்க ஊரில் இருக்கிற கம்பெனியே எங்கள் ஊருக்கு வந்துருண்டா, ஏன்னா எங்களுக்கு டேலண்டான ஆள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறான், அதனால் அது நான் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஏஐ போவோட பப்ளிக் சர்வீசஸில் அதை எப்படிலாம் ஆதார், யூபிஐ, டிஜிலாக்கர் இதிலெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, எல்லாமே எத்திக்கல் ஏஐ அதில் வந்து ரெகுலேஷன் அந்த இது கொண்டு வருது. இப்படி பல விஷயங்கள் இந்த அரசு இந்த சப்மிட்டு இது வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது மோடி எப்படி அவருடைய இதை திட்டமிடுகிறாருங்கிறதுக்கு 2 வருடங்களுக்கு முன்னால இப்படி ஒரு சப்மிட் நடக்க போகுது. இப்போ கூட சொல்லிட்டு இருக்காரு அடுத்த ஒலிம்பிக் நம்ம நடத்தணும், அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுறப்ப எப்போ நடக்கிறதுக்கு அது இப்பொழுது இருந்தே நம்ம தயார் பண்ணோம் 2 வருடங்களுக்கு முன்னாலே. அதனால இந்த ஏஐ வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு சப்மிட்டாக இருக்க போகுது. இதன் மூலமாக இந்தியாவுக்கு, அதாவது மேக் இன் இந்தியா, மேடு ஃபார், அதாவது இந்தியாவில் தயார் பண்ணது அது குளோபலுக்காக அப்படிங்கிற பல விஷயங்களை இதில் முன்னெடுக்க போறாங்க. இந்த ஏஐ புரட்சி ரெவல்யூஷன் வந்து அது இந்தியாவிலிருந்து தொடங்க போகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. நிறைவு செய்தியாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த காலனி ஆதிக்க மனோநிலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முன்னெடுப்புகளை தொடர்ந்து எடுத்துட்டு வராரு. அதுலதான் அந்த கர்த்தவிய பாத் அப்படிங்கிறது வந்தது. அதன் தொடர்ச்சியாக சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழே புதிய பாராளுமன்றம், சுதந்திரத்திற்கு பிறகு நம்மளுடைய கலாச்சார அந்த பாரம்பரிய முறையில் கட்டப்பட்ட கட்டிடத்துல வந்து பாரத பிரதமர் வந்து அதை தொடங்கி வச்சார் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்துக்கு. அதே போல இப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் பிளாக் அவர் இருந்து பணிபுரியக்கூடிய அந்த பிளாக்கை வந்து இப்போ சேவா தீர்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்தையுமே திறந்து வச்சிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்போ அந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ நீங்க சொன்னது மாதிரி இந்த மெக்காலே மனநிலையிலிருந்து பிரிட்டிஷ் காலனிய ஆதிக்க மனநிலையிலிருந்து மாறக்கூடிய, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வேலையை பிரதமர் நரேந்திர மோடி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு முன்னோடியாக இருந்தவர் எங்களுடைய தானை தலைவர் கருணாநிதி அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்படின்னு திராவிடத்திலேருந்து கூட யாராவது பேசுவாங்க. ஆனா நீ எந்த மனோநிலையில அதை செஞ்சேங்கிறது தான். சென்ட் ஜார்ஜ் கோட்டை அங்கே தான் தலைமைச் செயலகம் இருக்கிறது, பக்கத்தில் அந்த நம்ம சட்டசபை இருக்குது, அது இத்தனை நாள் இருக்குது. இதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே ஓமந்தூரார் அந்த இடத்துல கட்டினாங்க. நீ ஆனால் அந்த காலனியே எண்ணத்திலிருந்து வெளிவர வேண்டும்ங்கிற எண்ணத்துலாம் கட்டல. அங்கே இடம் பத்தில் ஒன்று கட்டடம் கட்டினா கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல பெரிய அளவு கட்டினீங்க. உன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்குதோ அதுதான் பிரதிபலிக்கும்.
எதுக்காக நான் இதையும் கம்பேர் பண்ண ஏங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அதுதான் பிரதிபலி. அதாவது ராஜராஜன் கனவு கண்டான் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை 1000 வருடம் கழித்தும் நம்ம பேர் சொல்லக்கூடியது நடந்தது. இப்போவும் நம்ம வந்து மிக அதாவது இந்தியாவுடைய ஒரு கலாச்சார சின்னமாக நம்ம அடையாளமாக காட்டுறோம். சரி, அவர் தான் அப்படி இருந்தான்னா அவர் புள்ள ராஜேந்திரன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல நானும் தான் கட்டுவேன் அப்படின்னா அவன் ஒரு பக்கத்துல அவன் கலக்கிட்டான். அதே போல இவருக்கும் அந்த எண்ணத்தோட இருக்கட்டுல, இது கமிஷனுக்காக கட்டியது, அதனாலதான் அது வந்து வாட்டர் டேங்க் மாதிரி இருக்குதுன்னு ஜெயலலிதா கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் அந்த கட்டடம் கட்டுறதுக்கு யாரெல்லாம் கமிஷனா அது ஒரு விசாரணை தொடங்கணும்னு வச்சாங்க. எப்படியுமே இந்த 2 கட்சிகளும் விசாரணை எப்படி நடத்துங்கிறது நமக்கு தெரியும். கடைசியில அது மருத்துவமனையாக அதிமுக ஆட்சியில இதற்காக கட்டப்பட்டு அப்படின்னா எவ்வளவு செலவு வேஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்க. எதுக்குடாப்பா இதை சொல்றேன்னா, இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் வந்த பொழுது மக்களுடைய வரி பணத்தை எப்படி செலவு செய்கிறார்கள் பாரு. எத்தனை அறைகள் கொண்ட மாளிகை தெரியுமா மோடிக்கு? இத்தனை ஒரு தன்னை வந்து ஒரு பேச்சுலர்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய மோடிக்கு இவ்வளவு அறைகள் கொண்ட வீடா, பிரம்மாண்ட மாளிகையா? அரசனுடைய மக்களுடைய வரி பணத்தில் இப்படி கட்ட வேண்டுமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு இதை வச்சு பாராளுமன்றத்தை முடக்கிய அண்ணன் ராகுல் காந்தி அதெல்லாம் வேற செஞ்சாரு. இப்ப நம்ம சொல்லணும், இப்ப நீ அப்ப சொன்னில இப்ப எவ்வளவு அங்க ஓடுனது, இப்ப டெய்லி அதே பார்லமெண்டத்துக்கு தானே போயிட்டு இருக்க. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு பாருங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சான். இப்ப நீங்க சொன்னீங்களே ஏன் உன்னுடைய எண்ணம் வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுக்கு, நீ கமிஷனுக்காக கட்டேன், அது கடைசியில வந்து வேற விதமா ஆயிடுச்சு. இப்ப ஹாஸ்பிட்டலாக பல உயிரை காப்பாத்திட்டு இருக்கு, அது இருக்கட்டும். ஆனா மோடி கனவு கண்டார் இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் முடிஞ்சு தமிழனுடைய கலாச்சாரம் செங்கோல் அங்க நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் நாம் சேர்ந்தே பார்க்க வேண்டும். இப்போ அந்த கர்த்தவியா அந்த பாத்துல பவன் 1, 2 2 கட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து சேவா தீர்த் அப்படின்னு பார்த்தீர்களா? அவருடைய பெயர் சமஸ்கிருத பெயர் அப்படின்னு சேவா தீர்த். சேவா தீர்த்துனா வேலை செய்யக்கூடிய இடம், கடமை ஆற்றக்கூடிய இடம். இப்ப இவங்களுக்கு உரிமை மட்டுமே கேட்டுட்டு இருந்தவனுக்கு கடமை செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னாலே அவனுக்கு பிடிக்காது. இப்ப அங்க இருந்தா இப்ப இவருக்கு என்ன வருத்தமா மோடிக்கு, பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் அங்கே இருந்து 75 ஆண்டுகள் அதுக்கு முன்னாலே அவன் கட்டிட்டான். சுதந்திரத்துக்கு வாங்கிய பிறகும் 75 ஆண்டுகள் அதே இடத்துல இருந்து பல முக்கியமான முடிவுகளை இங்க இருந்தே உட்கார்ந்து கருமத்தை எடுத்திருக்கோமே, நம்ம அப்பனா சுதந்திரம் வாங்கிட்டோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துதான் வேற இது. இப்ப என்னன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு இடத்துல இருக்குதோ அந்த கோஆர்டினேஷன் இப்படிங்கலாம் இருக்கும். அதை வந்து பெரிய மீடியா கவரேஜ் பண்ணுவான். சவுத் பிளாக்கை நோக்கி உள்துறை அமைச்சர் சென்று கொண்டு இருக்கிறார், விரைகிறது ராணுவ அமைச்சர் இங்கிருந்து அங்க கடகடன்னு போறாரு, கோப்புகளை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள், நிதியமைச்சர் பட்ஜெட்டிலே என்ன வரும், நிதியமைச்சர் அவர் ஒரு ஃபைலை எடுத்துட்டு போறாரு மோடியை பார்க்க, இந்த அந்த இதுக்கு போறாங்க, இதுன்னு ரைஸ்னாயில் பரபரப்பாக இருக்கிறது அப்படின்லாம் அவனுவான். மீடியாவுக்கு பரபரப்பாக ஒரு இப்ப எல்லாம் ஒரே கட்டடம், உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்ப என்னன்னா ராணுவ அமைச்சமா இருக்கட்டும், பினான்சியல் அந்த இது எல்லாமே பக்கத்துல அது. அதை விட இப்ப இவர் இருக்கக்கூடிய பக்கத்துல தான் அஜித் தோவல் அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அந்த முகமையும் அங்கதான் இருக்க போகிறது. அப்படிங்கிறப்ப டெசிஷன் மேக்கிங் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய, அதனாலதான் அது கடமை பாதை அப்படின்னு வச்சிருக்காங்க. அவர் ஏற்கனவே சொன்னது 1900 தொடங்கப்பட்டதுக்கு 2026 தான் மோட்சம் கிடைச்சிருக்கிறது சொல்லியிருக்கா. அப்ப அந்த இதுல வந்த உடனே இப்ப நீங்க சொல்லலாம் ரைசினா ஹில்ஸ் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் இடம் தானே அப்படின்னா, எல்லா நேரத்திலும் அது பவர்ஃபுல்லாக இருந்ததில்லை. UPA 1, 2 அப்படின்னா 10 ஜன்பத்து தான் மிகவும் பவர்ஃபுல்லாக இருந்தது. ரைசினா ஹில்ஸ்ல பாவமாக மன்மோகன் சிங் இருந்தார். ஆனா அந்த ரைசினா ஹில்ஸ்லயும் பிரிட்டிஷ் அவங்க கட்டின கட்டடத்துல இருந்தாலும் ஒரு தன்னிகரற்ற தலைவராக மோடி இருந்தார், அது வேற. இப்ப மன்மோகன் சிங் இருப்ப 10 ஜன்பத்து தான் எல்லா மீடியாவும் போயிட்டாங்க. ஏன்னா டெசிஷன் எல்லாம் அங்கதான் போயிட்டு இருந்ததுங்கிறத பாக்குறோம். இப்ப அதுல கீழே ஒரு வாசகம் போட்டிருக்கான், நம்மளுடைய மத்திய அது மாதிரி ஒவ்வொன்னா போட்டிருக்கான். அதுல என்னன்னா நாகரிக் தேவோ பவ, அதாவது குடிமக்கள் தான் கடவுள் உனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. இப்ப இன்னைக்கு மோடி இருக்கிறாரு, நாளைக்கு வேற யாராவது ஆனா நீ இதை மறந்துடாத, குடிமக்கள் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரி, அது தொடங்கி வச்சிருக்காரு. தொடங்கி வச்சதுங்கிறதுனால 5 முக்கியமான திட்டங்களுக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல சைன். இப்ப இங்க வந்து நான் முதல் கையெழுத்து நீட்டை
தூக்கி விசுவேன் அப்படின்னு போட்டது கடைசியில் வரைக்கும் போடலங்கிறது ஒரு பக்கம். ஆனால் மகளிர் உரிமை 1000 அப்படிங்கிறது மாதிரி போட்டு அதை பெருமையாக பேசினார். சரி, அப்படி என்னடா இவர் நமக்கு ஏதாவது சலுகைகளெல்லாம் கொடுத்துருப்பாரா அப்படின்னு பார்த்தா 5 கோப்புகளிலே சைன் பண்ணியிருக்கார். என்னென்னா ஃபஸ்ட்டு PM ரஹத் அப்படிங்கிற திட்டம். என்னென்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருது, இவர் அவசரமாக அழைச்சிட்டு போய் காயம் பெற்றிருக்கு, நல்ல காயம் பெற்றிருக்கு, ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போய் இவருக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனையோ நல்ல மருத்துவமனை பக்கத்தில் இருந்தா இவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் பொழைச்சிப்பார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது, இப்போ ஃபர்ஸ்ட் அழைச்சிட்டு போறோம், முதல்ல என்ன ஆகுதுன்னா நம்ம மேல கேஸ் வருமானம் முதல்ல யோசிச்சுட்டு இருந்தான். இப்போ வந்து அவனுக்கு வந்து 5000 ரூபாயா ஏதோ இதுவே கொடுக்குற அளவுக்கு இப்போ அந்த திட்டத்தை மாத்திட்டாங்கங்கிறது ஒன்று. இப்போ போய் அட்மிட் பண்றாங்க. அப்புறம் நம்ம பைசா கார்டு இருக்குதா அவன்கிட்ட ஏதாவது பைசா இருக்குதா அப்படிங்கிற ஒரு நல்லா. இப்போ சொந்தக்காரனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே ஆக்சிடென்ட் ஆகிட்டான் அப்படின்னா, ஐயோ நம்ம செலவு பண்ண வேண்டி இருக்குமே அப்படின்னு சொந்தக்காரனே கூட யோசிப்பான். இப்போ போனோம்னா நம்ம சிக்கிடுவோம். கொஞ்சம் லேட்டாக போய் அவன் தேறி வந்த உடனே ஒரு ஆப்பிளை கொண்டு போய் கொடுத்து ஆரஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு யோசிப்பான். ஆனால் இப்போ வந்து இந்த PM ரகத்தில் என்ன சொன்னதுன்னா, போய் அட்மிட் ஆனவுடனே ஒன்றும் கவலை இல்லை தம்பி, 1.5 லட்சம் ரூபா பைசா கட்டாம அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். 1.5 லட்சத்துல இருந்தா கண்டிப்பாக அவன் உயிரை காப்பாத்திடலாங்கிறது அதுல வந்து சைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சப்ளை செயின் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வருது, அது விளைபொருள் வருது, அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதோ, அதை வந்து தானிய கிடங்குல சேமித்து வைக்கிறதோ, இந்த சிக்கல்லாம் இருக்குது. ஏற்கனவே மத்திய அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தது, அதை 2 லட்சம் கோடியாக இப்ப என்ன போராட்டினார் பாராளுமன்றத்துல, அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டார் விவசாயிகளை அப்படின்னு. பல விவசாயிகளை வந்து இவர்கிட்ட வந்து கன்சர்னா வந்து பேசுறாங்க. பல பேரை மீட் பண்ணிருக்கான், போட்டோ போட்டிருக்காரு. அழகா ஒரு ஆள் வந்து போட்டான் ட்விட்டர்ல, அவர் கூட இன்னும் போட்டோ எடுத்திருக்கான். அவன் எவ்வளவு இது ரொம்ப ரிலீஜியஸா ஃபாலோ பண்ணியிருக்கான் மோடி ராகுல் அப்படிங்கிறது அப்பதான் தெரியுது. ஒவ்வொரு ஆள் மேல ஒரு கோடை போட்டு இவன் யாரு அப்படின்னு கரெக்டா போட்டிருக்கான். எல்லாமே என்னன்னா காங்கிரஸ்ல கிசான் மோர்ச்சால இருக்கிறவன், காங்கிரஸுக்கு ஆதரவாக, இன்னும் சொல்லப்போனா ஹரியானா காங்கிரஸ் யூனிட்ல விவசாய அணியில இருந்தவன். இவெல்லாம் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து விவசாய சங்கத்தினர் இருந்து இவர்கிட்ட வந்து ஆமா மோடி எங்களை வந்து அடைவச்சிட்டாரு சொன்னாருன்னு கதை விடுறான். இவர் இப்ப என்னன்னா விவசாயிகளுக்காக இந்த சப்ளை செயினை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போறதுக்காக ஒரு 2 லட்சம் ஒதுக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் லக்பதி நிதி அப்படின்னா பெண்கள் சுய உதவி குழு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க அரசுடைய டார்கெட் என்னன்னா, அவங்க 1 லட்சம் வரை, 1 லட்சம்ங்கிறது ஒரு இலக்கு, ஒரு லட்சாதிபதியாக அவங்க வந்து பணம் லாபம் ஈட்டக்கூடிய அளவுக்கு அவங்க தொழில் இது பண்றதுக்கு நம்ம உதவணும் அப்படின்னு. சரி, அதை நம்ம உதவலாம். எத்தனை பேருக்கு அப்படின்னா 2029ங்கிறது மத்திய அரசு ஒரு இலக்காக வச்சிருக்கிறது. இந்த 2029க்குள்ளார 6 கோடி பெண்களை இந்த லட்சாதிபதி ஆக்கணுங்கிறது ஒரு கொள்கையாக கொண்டு இது பண்றது. அந்த கோப்புல சைன் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ஸ்டார்ட் அப், இந்த ஸ்டார்ட் அப் 2.0, இது வந்து கஞ்சா வேட்டை 5.0 மாதிரி இல்லை, இது ஸ்டார்ட் அப் 2.0. அதுல வந்து 10,000 கோடி நிதி ஒதுக்கி இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறது, இந்த விஷயம், இந்த இதிலெல்லாம் அவர் சைன் பண்ணியிருக்கார். அப்படிங்கிறப்ப கடமை பாதைக்கு வந்த உடனேயே தன்னுடைய கடமை தொடங்கி இருக்கிறார் மோடி. இது இன்னும் பல ஆண்டுகள் அவருடைய சேவையை பேசும், அதன் மூலம் நாடு விஸ்வகுருவாக வளரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து ஆராய்ந்து கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். வந்தே மாதரம். வந்தே மாதரம்.